நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் நிறைய பேர் பலவிதமான பலவீனங்களுடைய சத்தத்தை கேட்குற ஒரு நாட்கள் நேராக நம்ம வந்திருக்கிறோங்க. எங்கே பார்த்தாலும் ஜுரம், எங்கே பார்த்தாலும் காய்ச்சல், எங்கே பார்த்தாலும் பலவிதமான பலவீனங்களை சொல்லி அறிக்கிட்டுட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. மருத்துவத்தில் போய் மருந்து மாத்திரைகளை வாங்குறாங்க. அதை கொண்டாலும் பலவிதமான சோர்வுகள் இருக்கிறாங்க, பலவிதமான பிரச்சனை இருக்கிறாங்க. பாதி பேருக்கு இந்த போதை பழக்கத்தினால பலவிதமான பலவீனங்கள் வருகிறது. பலவிதமான சூழ்நிலை நிமித்தமான கேன்சர் நோய்கள், இந்த ஹார்ட் அட்டாக்கு, இந்த நிறைய போன்ற பல காரியங்கள் இன்னைக்கு சூழ்ந்து கொண்டே இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு தீர்வே இல்லாத அளவுக்கு ஒரு கேள்விக்குறியில் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. மருத்துவத்தில் பணத்தை செலவழித்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் வேதாகமத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்கிறது. இயேசுவோடு கூட இருந்த ஒரு சீஷர் இருந்தாரு. அவருடைய வீட்டில் இயேசு கடந்து போறாரு. அங்க பலவீனத்தின் படுக்கையோடு ஒரு நபர் படுத்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு போறாரு. என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. இல்ல, எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப காய்ச்சலா இருக்கு, நான் என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணியை பார்த்து இயேசு இப்பொழுதே உங்களுடைய காய்ச்சல் ஒருட்டி நீங்கிடுச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது உடனே அந்த பெண்மணி உற்சாகத்தோடு எழுந்து நின்றுட்டாங்க. நான் உங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நிறைய நம்ம செலவழிக்கிறோம், தப்பு இல்லை, தவறு இல்லை, அதுக்கு நான் அகேன்ஸ்டாவும் இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு துளியின் நம்பிக்கை இயேசு மேல நம்ம வச்சோம்னா அவர் நம்மளை சுகமாக்குறவரா இருக்கிறாரு. அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. அவர் நம்மளுடைய நோய்களை சுமந்து தீர்த்தவரா இருக்கிறாரு. அதனால பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. உங்களை பலப்படுத்துகிறதற்கு இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களை பலப்படுத்துவாராக. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.